திருத்தணியில ஒரு சம்பவம் வந்து ஒரு காளி பையன் கபடாவையும் கத்தியையும் வைத்துக்கொண்டு ஒரு வடமாநில இளைஞரை வந்து அருவாளால் வெட்டுற மாதிரி ஒரு காணொளி வந்து ஒட்டுமொத்தமான தமிழகத்தையும் அதிர்வலைக்குள்ளாக்குனதை நம்ம பார்த்தோம். இப்போ இங்கொன்றும் அங்கொன்றுமாக தமிழகத்தில் நடத்தக்கூடிய பல்வேறு துன்பச் சம்பவங்களையும் பல்வேறு இந்த மாதிரி வன்முறை சம்பவங்களையுமே தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஆட்சியாளர்கள் மேல அதை புகுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு விதமான இடங்கள்ல அதை புகுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் ஒரு தனி மனிதர்களால் ஏற்படக்கூடிய வன்முறை சம்பவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்குமான பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர 8.5 கோடி மக்களையும் கண்காணிக்கக்கூடிய ஆட்சி அதிகாரமாக ஒரு இயந்திரமாக போலீஸ் துறை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ இந்த யதார்த்தமான உண்மை திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க கேள்வி. ஏன்னா ஒரு குற்றச்சம்பவம் நடைபெறுவதை தடுக்கிறதுக்குரிய எல்லா சர்வைலன்ஸ் மெக்கானிசத்தையும் வந்து தமிழகத்தினுடைய காவல்துறை இன்று முடுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமான ஸ்டேட்டுமே வந்து சிசிடிவியோட சர்வைலன்ஸ்ல அதிகப்படியான மாவட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை பொறுத்தளவுக்கு 99% வந்து சர்வைலன்ஸுக்கு கீழே கொண்டு வந்து குற்ற நடவடிக்கைகளை கம்மி பண்ணது தான் வந்து கடந்த காலங்களில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனிநபர்களால் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி வன்முறை சம்பவங்களுக்கு நீங்கள் கண்டன அறிக்கைகளை விடுவது பாதுகாப்பை மேம்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு தோழமை சுட்டுதல்களோட உங்களோட எதிர்கட்சியினுடைய பணிகளை மேற்கொள்வீர்கள், அது ஜனநாயகபூர்வமான நாட்டில் வரவேற்க